வணக்கம், நான் உங்கள் ஜேடி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தம்ப்நெயில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ், ஓகேங்களா? அண்டு யார் யார் போகிறோன்னா, நான் குட்டி பையன் அப்புறம் தர்ஷன் வந்துட்டுருக்கான். வந்தவொடனே ஸ்வைன் போக போகிறோம். ஸ்வைன் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையார் ஒரு சர்ச்சுக்கு போக போகிறோம். அடையாரில் இருக்க சர்ச்சுக்கு போக போகிறோம். ஆக்சுவலி நான் ஏன் ½ hour ஆகுது, ஏன் நான் இப்படி வளருன்றது வந்து எனக்கே தெரியல. எல்லாம் வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுத்து பேசிட்டேன், ஆனால் வீடியோ நல்லா வரல. என்ன பேசுறதுன்னு தெரில. வந்தவொடனே ஸ்வைன் பறக்க போகிறோம். பறக்கிறத கூட இருந்து நீங்களும் பாருங்கள், எங்கள் கூடயே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நாளில் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? சர்ப்ரைஸ் எவ்வளோ ஃபோனை வச்சுன்னா இன்டஸ்கஸ் போயிட்டு சர்ப்ரைஸாக அவர்கிட்ட கேட்டுட்டோம். இங்கே இருங்க. நாங்கள் மிக வேகமாக வந்து விட்ட காரணத்தினால் 6 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அதனால் கொஞ்சம் வாக்கிங்கில் போயிருக்கிட்டுருக்கோம். எங்கன்னா பெசன் நகர் பீச்சுக்கு 6 மணிக்கு திறப்பாங்க. 6 மணிக்கு திறப்பாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் கூட பெசன்னா இருக்கார். கூட்டிகிட்டு வந்தாங்க. அடையாரும் பெசன் நகரம் ஒன்றா தெரியாமல் போச்சு. அடையாரம் பெசன் நகரம் வேற வேறு தான், ஆனால் அடையாரில் பெசன் நகரம். I understood. Now how this way to beach? Why this girls are always I know bro. Guys, finally we reached பெசன் நகர் beach. காலையில் வந்தவொடனே நல்ல காட்சியை பார்க்கலான்னு பார்த்தா கன்றாவையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. டைம் என்ன பாருங்கள், 5:52 தான் ஆகுது. அதுக்குள்ளே காலங்கத்தால் வந்து வீட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பீச்சில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் போலீஸ்காரங்களாம் வர்றது. என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்தை? உங்களை விட்டால் நீங்கள் அப்படியே சும்மா இருந்துடுறீங்களா? சரி, உங்களுக்கு கருத்து என்ன? இப்போ நீங்கள் பார்த்த காட்சி உண்மைதானா? தேவையில்லாத கூப்பிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறான். பீச்சுக்கு வந்து பார்த்தா பீச்சு இப்படி இருக்குது. இவ்வளோ தூரம் வர மாட்டாங்க. இதுக்கு பேர் பீச்சு. இது பேர் பீச்சா? நம்ம வந்து பீச்சுக்கு வந்தால் கால் நினைக்கிறோன்னு சொல்லுவோம். வாங்க போய் நினச்சிட்டு வருவோங்க. போமா ஹாய் ஹாய் ஹாய். அச்சோ மதுரை காரணம் வெயிட்டாக நினைக்கலான்னு நினச்சேன், வெயிட்டாக நினச்சிட்டேன். எங்கடா இவ்வளோ தூரம் வருது? என் மேலே அவ்வளோ பிரியமா உங்களுக்கு? யார் சொல்லிக்கிறது பீச்சுக்கு வந்தால் கால் நினைக்கிறோன்னு? யாரும் சொல்லிட்டு போகிறேன். யாரோ சொன்னாங்க. எப்பயாச்சும் டென்ஷனாக இருந்தால் தான் பீச்சில் இருந்தால் கால் நினைக்கிறோம். இவ்வளோ தூரம் தண்ணி வருது. அது 2 பஸ் ஸ்டாண்டர்ட். ஹாய் 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 ஹாய். கமான், முஞ்சாங்களை தொட்டு பாருங்க. சன்ரைஸ் ஆகுமா? வித்தவுட் ஃப்ளாஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கைஸ், நாங்கள் வந்து பெசன் நகர்லேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே வந்து ஃபுல்லாக காக்காவின் ராஜ்யமாக இருக்கிறது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக காக்கா. அங்கே வந்து புறா பறக்குது. கொஷ் 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 கொஷ்ன்னு பறக்குதா? சரி, அங்கே போயிட்டு ஏன்னா சும்மா வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். நல்லா இருந்தால் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் இன்ஸ்டாவில் பார்ப்பீங்க வந்துச்சுன்னா. அண்டு வானமும் பார்த்தீங்கன்னா இதில் ஆரஞ்சு கலரில் தெரியுது, ஆனால் பிங்க் கலரில் இருக்குது ஃபுல்லாக. என்னடா இதில் சம்மந்தமே இல்லாத ஒரு கலரில் இருக்குது. பா பேசுறா பேசு. பேசுறானா? என்ன சிபி வீடியோ எடு, வீடியோ எடு. இல்ல கை வைக்காம எடு. வா இங்கடா வந்து டொனேட் பண்ண போறேன். நான் டொனேட் பண்ணலாம். ஏடா சர்ப்ரைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கைஸ், இப்போ நம்ம தான் அந்த சர்ப்ரைஸ் என்னது ரிவீல் பண்ண போறோம். வாடா
நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி இந்தா போயிட்டு மொட்டை போடுறதுக்கு ஒரு டோக்கன் வாங்கினோம். இதான் guys சர்ப்ரைஸ். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நாள் கழிச்சு முடி வெட்ட போறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இன்னும் வளர்க்க வேண்டியதுண்டா. சில பல பர்சனல் ப்ராப்ளம்னால வெட்ட போறோம். நான் மொட்டை போடுறேன். சேஞ்ச் இருக்காடா? இன்னும் வளர்க்க வேண்டியதானே ப்ரோ? அங்கே இருக்குடா மைக் மாட்டிக்கினே போனுக்கெல்லாம் கொடுத்ததானே தெரியுமா? வளர்த்துருக்கலாம் சொல்லு. முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன். தலை குளிச்சுட்டு வந்துட்டு இப்படி 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 மற்ற முடி இப்படி போட்டுட்டு இப்படி வாடுறேன். ஐ படத்துல விக்ரமுக்கு இப்படி சீப் வாடுறேன் இப்படி வரும்ல, இவ்வளவு முடி வந்துச்சு கையில. போ அதான் வருத்தமா போச்சு. மொட்டை அடிங்க. இது இப்படியே எடுத்துருவீங்களா? குடிங்க அப்படியே எடுத்து தருவீங்களா? இது ஜேம்ஸ் ஃபோன் பண்ணா. இது இப்போ நான் ரீல்ஸாக போட்டுட்டோம், அப்போ நான் வீடியோவாக போட்டுட்டோம். ஏடா எதுக்கும் அழுவு வருது? 2 வருஷமா இருந்தது, அழுவு வர மாட்டேங்குது. அது கொட்டி இருக்கும்டா அவங்களுக்கு. அதுதான் கேட்க, அது அவங்களுக்கு தானா கொட்டி இருக்கும். முடி மண்டியிலே போட்டு வரனால முடியை வந்து டொனேஷன் பண்ணுவாங்க. முடியை தூக்கிட்டு அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அது அவங்க விற்கும் பேர் செய்வாங்க. மாட்டிக்கின்னா 60. ஐயோ போச்சு. 1 வருஷமா 2 வருஷமா. இது என்னதுடா புதுசாகுது? எதுவும் பண்ணாதடா, மண் பூச்சி வந்துச்சா காலுக்குலாம். நீங்க என்னென்ன பண்ணீங்க இந்த முடிய? இங்க திருப்பி காண வந்து நீ ரீல்ஸ் பண்ணியா? என்னடா இல்ல இந்த முடி என்ன பண்ணீங்க? குறுக்கு கோடுக்கு வச்சானே எது முடி அதுதான் விற்கிறது. நிறையாடுறா குறுக்க கோடுக்கு வச்சாங்க. யாருக்குன்னா ஒருத்தர் விக்கா போனா சந்தோஷம் தான். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எனக்கே தெரியும் அசிங்கமா இருப்பேன். சூப்பரா இருக்க. இது பாதி மொட்டை விடுவா. இது வேணுமா? இது வேணும் தான். அது எதுக்கு போட்டுக்கு மண்டல தேவையில்ல. திருப்பி அதை நான் ஒட்ட முடியுமாண்ணா? எடுக்க முடியா? அவ்வளோதான். அவ்வளோதான். என்ன பண்ண போறா? திரும்ப தலையில ஓட்டப்போ தர்ஷன் மாதிரி இங்க 2 முடி விட்டுருக்கால. தர்ஷன் இவ்வளோ முடியாடா? இது ஃபேக்கு வாங்கினோடா. எவ்வளோ முடி பார்த்தீங்களா? நேரு எத்தனை ஜெயிக்கு விட்டு வேணும்? ட்ரம் ஃபுல்லாக காலி பண்ணுறேன். டர்ன் திஸ் சைட் ப்ரோ. நல்லா போயிடுச்சா? நல்லா இருக்கு. பேக்கெட்ல இருந்த காசு இங்கே ஃபோன் தா எப்படி இருக்கேன்னு பார்ப்போம். கண்ணாடில் பாரு. வீடியோ எடுக்கிறான். ஏய் நல்லா தான்டா இருக்கேன். என்னமோ இங்க இருந்தது இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன், அதை காணோம். சரிவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். வருத்தமா இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எதுவுமே தெரிலடா. ஆனால் அடிக்குது, ஏன் அடிக்குதுன்னே தெரியலையே. ஏய் வாங்கடா, எல்லாம் மட்டன் கூப்பிடுங்கண்ணா. நானே டொனேட் பண்ணுவான். சரி ஓகே, போதும்பா. நல்லா இருக்குல்ல? போட்டு வீட்டுக்கு
என்ன மாதிரியா இல்லைக்கா வேணாக்கா கேப்லாம் போடக்கூடாது. நம்ம வந்து என்னடா சிரிக்கிறீங்க? கேப்பேன்மா எப்படி வைக்கிறாங்க பாரு உனக்கு ஆப்பு. எல்லாமே பிஸ்னஸாக இருக்குங்க. ஏய் வண்டி இங்கே இருக்குடா, தற்குறீங்களா? என் பின்னாடி எங்கே போனாலும் பொத்திக்கொண்டு என் பின்னாடியே வருவதா? வாங்கடா. நம்ம வந்து மொட்டை அடிச்சிட்டோம். எல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கு கேம்ஸ் கூட போகிறேன்னா மொட்டை அடிக்க போகிறேன்னு சொல்லியா? சர்ச்சில் போய் ஒரு 2 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் கூட வந்திருக்கீங்களா? ஏய் என்னடா மொட்டை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து மொட்டை அடிச்சிருக்கணும் என் கூட. ஆனால் அவன் அப்படி பண்ணாமல் போட்டுக்கோ. பொண்ணு மாதிரி இருக்கண்டா. சரி விடு, மூடி இருக்கும்போது பொண்ணு மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு. கைஸ் மொட்டை அடிச்சிட்டோம், எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோம். இதுக்கப்புறம் இவனுங்களோட ரியாக்ஷன் வீடியோலாம் போடலாம், ஆனால் பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க. அதனால் வீடியோலாம் வேணாம். பார்ப்போம் பெருசாக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா எடுத்து பெருசாக ரியாக்ட் பண்ணால் கண்டிப்பாக வரும். என்ன பண்ற வீட்டு இது அபினாஷ் வரத்துக்கு முன்னாடி பெட்ஷீட் ஃபுல்லா போட்டு தூங்கு. அவன் வந்து எழுப்ப சொல்கிறீங்களா? எழுப்பு சொல்றான். இப்போ ஹெல்மெட் போகிறேன், அப்படியே ஸ்வைன் போகிறேன். வர்றேன் ஹெல்மெட் இல்லாமல் வண்டியில் இப்போ காற்றடிக்கும், ஜில்லுன்னு இருக்கும். போலீஸ் ஃபைன் போடுவாங்களே. நீங்க எந்த தைரியம் போடா. ஹெல்மெட் வைல் டிரைவிங் இல்லனா 1000 ரூபாய் ஃபைன். யூஸ் ஹெல்மெட்டா? யூஸ் ஹெல்மெட். யூஸ் வண்டி எடு போலாம். வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 11 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ சொல்லாத சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 6 மந்த்து இருக்குது. அதுக்கப்புறமா தான் வெட்ட வேண்டியது, முடி மொட்டை அடிக்க வேண்டியது. நான் ஏன் அவசரமாக முடி வெட்டேன்னா, முந்தா நேற்று வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இப்படி மொத்த முடியும் இப்படி போட்டுட்டு இப்படி வாரினோடனே கையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி முடி வந்துருச்சு. சரி ஓகே இது நார்மல் தான், எப்பவுமே தலை வரும்போது அப்போ கம்மியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு தலை வரும்போது பார்த்தீங்கன்னா தலை வரும்போது கையில் வந்ததோட டபுள் மடங்காக வந்துருச்சு. சரி இதுக்கப்புறமும் இது இருந்தால் வேலைக்கு ஆகாது, டொனேட் பண்ணுறவும் முடியாது. ஏன்னா தலையில் முடியலாத போது இன்னும் 6 மந்த்ஸில் நிறைய கொட்டிடும். எப்படி எனக்கு தெரிஞ்சு நல்லா கன்ஃபார்ம் தெரியும், இன்னும் நிறையவே கொட்டிடும். ஏன்னா அவ்வளோ கொட்டிடுச்சு. இவ்வளோ நாள் கொட்டிகிட்டு இருந்தது, அவ்வளோ பெருசாக எதுவும் எனக்கு தெரியல. பட் இப்போ கொட்டினோடனே ரொம்ப அதிகமாக கொட்டிடுச்சா, சரி என்ன பண்ணுறது, மொட்டை அடிச்சிடலாம், வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மொட்டை அடிச்சிட்டேன். இப்போ தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னை இப்படி தான் பார்க்க போகிறீங்க, நான் அப்படி தான் இருக்க போகிறேன். ஏன்னா இதுவே பிடிச்சிருக்கு, இது நல்லாயிருக்கு, ஃப்ரீயாக இருக்குது. ஹெல்மெட் போடனாலும் ஃப்ரீயாக இருக்குது, எங்கன்னா நடந்து போனாலும் ஃப்ரீயாக இருக்குது. என்ன பார்க்குறவங்க தான் ஏதோ ஏலியன் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. என்னடா இப்படின்னு முடி வச்சுன்னு இருக்கும்போது அப்படி தான் பார்த்தாங்க, முடி இல்லாத போது அப்படி தான் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வச்சுட்டு இருக்கும்போது கூட இருக்கவங்களும் சரி, கூட இல்லாத வெளியே நபர், அதாவது எப்படி சொல்கிறதுனா வெளியே போலீஸுகளாக இருக்காங்கள, ஸோ அவங்களாம் வந்து நிறைய பேசியிருக்காங்க. அதெல்லாம் மனசில் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் சரி ஓகே நம்மளால முடியும் அப்படின்ட்டு என்னால் 2 வருஷம் முடிஞ்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பொண்ணு முடி வச்சுருக்கிறது பெருசு இல்லை, ஒரு பையன் முடி வச்சுருக்கும் போது அவனை எவ்வளோ பேசுவாங்கன்னா அவ்வளோ பேசுவாங்க, என்ன பேசியிருக்காங்க. அதான் வேறு ஒன்றும் இல்லை, நம்மளால முடியாத எதுவுமே இல்லை, முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும். என்னால் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நாள் போயிருக்கலாம், ஆனால் நான் பண்ண ஒரு சின்ன தப்பால் அது வந்து போக வேண்டியது நிலைமை. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அண்ட் இந்த கெட்டப் எனக்கு எப்படி இருக்குது, முடி இருக்கும் போது நல்லா இருந்தேன்னா இப்போ நல்லா இருக்கணான்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பாய்.